மிதுன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக எது வரும்னா தனுசு வரும். தனுசு யாரோட வீடு? குருவோட வீடு. நல்லது பண்ணுவாருன்னா பண்ண மாட்டார். ஸோ திருமண வாழ்க்கையில் பெரிய 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 கொஷின் மார்க். மிதுன லக்னக்காரங்களோ மிதுன ராசிக்காரங்களோ திருமண வாழ்க்கை சந்தோஷம் கொடுக்காது. இதுவே மிதுனத்தில் புனர்பூசம் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். ஆனால் மிதுனத்தில் திருவாதிரையோ மிருகஷேடமோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், திருமண வாழ்க்கை ஒரு பெரிய கொஷின் மார்க். கை கொடுக்கவே கொடுக்காது. ஸோ அவங்க திருமண வாழ்க்கை பண்ணும்போது ஒரு மனுஷன் 28லேருந்து 30 வயது வரைக்கும் சொசைட்டியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது என்ன, நம்ம திருமண வாழ்க்கை தான் நம்மளை கொண்டு போகுது. ஸோ அதுவே ஒரு பெரிய ட்ராபேக் ஆகிடும். அதே மாதிரி மிதுனத்தில் இருக்கிறவங்களுடைய ஜாப் எல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது கூட உங்களுக்கு ஒரு ஆசிலேஷனான ஜாபாக தான் இருக்கும். நம்ம இந்த கம்பெனியில் இவ்வளோ நாள் இருக்கலாம்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களால இருக்க முடியாது. இது நம்ம ஒரு இடத்துல போகலாம், ஒரு பெரிய இடத்துல போய் உட்காரலாம் நினைப்பாங்க, இருக்க முடியாது. ஸோ ஆசிலேஷனாகவே இருக்கக்கூடிய லக்னம் தான் மிதுன லக்னம்.